திமுக ஏன் தோற்றது மக்கள்கிட்ட சொல்லுன்னு ஏசுநாதன் சொன்னார். அவன்கிட்ட திருட்டு பையங்க அவன். இந்த மோகன் சிலாசரிஸ் எல்லாம் பச்சோந்திகள். ஜோசப் விஜய் என்கின்றவர் வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிற்கிறாரு. இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்தானத்துக்கு ஒரு கிறிஸ்தவர் வரல. அதனால நம்ம ஜோசப் விஜய்க்கு நம்முடைய ஆதரவை கொடுப்போம். 4 மாவடிக்கு வரும் அத்தனை பேரும் ஜோசப் விஜய்க்கு நீங்கள் வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொன்னார் எங்கேயாவது? எப்படிங்க திமுக கூட்டணி சொல்லுவீங்க? அவர் தான் இப்ப வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து இங்க ஆதரவு கொடுத்து மந்திரியும் சபையை ஏத்துட்டாரு. எப்படி அவரை திமுக கூட்டணி நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் எதிராளி ஆயிட்டாருங்க. அதான் முடிஞ்சு போச்சு. நான் திட்டும் போது அவரும் சேர்ந்து திட்டினார். இன்னைக்கு என்ன பண்றாரு? திமுகவை திட்டுறாரு. திருமாவளவன் ஏன் வெளிப்படையா பேசக்கூடாது? இன்னும் திமுக பற்றி எல்லாமே தெரியும்ல அவருக்கு, ஏன் பேச மாட்டாரு? உடனே ஆதரவு கொடுங்க, அடுத்த நாளே ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. வேணதை இப்போ சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், சாயந்தரம் சொல்றேன், மத்தியானம் சொல்றேன், இப்படி சொல்லி சொல்லி இழுத்துக்கிட்டே வந்தாரு. யாருக்கு பயந்தீங்க நீங்க? ஏன் இவரால் தைரியமா சொல்ல முடியல? அருண் ஐபிஎஸ் கமிஷனா இருக்கும் போது என்னை பல முறை காப்பாற்றி விட்டாரு. நான் ஏன் அவர் சொல்லல? சொல்லியிருந்திருக்கலாம்ல. நான் சொன்னது அப்படியே செய்தது திருமாவளவன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை? உங்களுடைய சிறுத்தைகளை அடக்கி ஏன் நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை? ஏன் பயப்படுறது? கூட்டணி பாசமா இருக்கலாம்ல சார்? ஒருவேளை திமுக தோக்குன்றது யாரும் நினைக்கல, அவங்க கட்சியில இருக்கணும்னு நினைக்கல. ஆனால் தோற்கொண்டு நமக்கு தெரியும். அடுத்து நீங்க வருங்காலத்தில் நீங்க முதலமைச்சரா உட்காரத்துக்கு வேண்டிய காரியத்தில் நீங்க செய்திருக்கலாம். நீங்க அழகா மேடை அமைச்சிருந்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அது செய்யாம நீங்க நல்ல ஒரு தருணத்தை விட்டுட்டீங்க. இப்ப வைகோ துடிச்சிட்டு இருக்கிறாரு, கொந்தளிக்கிறாரு. வைகோக்கு அதை தெரியும். அவர் எப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்கிருந்து அங்க குளிப்பாரு, அங்க நீங்க குளிப்பாரு. இதெல்லாம் நேச்சுரல். அடுத்தது வைகோ எல்லாம் வந்தான்னா வராம போனான்னு. மதிமுக கட்சியில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க? முதல்ல அவங்க ஆதரவு கொடுத்தானா, ஆதரவு கொடுக்காம போனானா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நம்ம திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக கூட்டணி சிதறிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். அவங்க கூட்டணியில இருந்துட்டு அவங்க இப்படி சொல்றது சரியா சார்? திருமாவளவன் அவர்கள் எப்படிங்க அவர் கூட்டணி திமுக கூட்டணி சொல்லுவீங்க? அவர் தான் இப்ப வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து இங்க ஆதரவு கொடுத்து மந்திரியும் சபையை ஏத்துட்டாரு. எப்படி அவரை திமுக கூட்டணி நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் எதிராளி ஆயிட்டாருங்க. அதான் முடிஞ்சு போச்சு. ஆளுங்கட்சி கூட அவர் சேர்ந்துட்டாரு. திமுக இப்போ எதிர்கட்சி. இப்போ திருமாவளவன் இப்போ ஆளுங்கட்சி கூட இருக்கிறாரு, எதிர்கட்சி கூட இல்லை. அதனால இப்போ எதிராக இருக்கும் அத்தனை பேரையும் அவர் திட்டுவார். இது திருமாவளவனுடைய ஸ்டைல். உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்பதான் நான் சொன்னேன், தம்பி திருமாவளவன் பேசாம தாவேகா கூட விஜய் கூட சேர்ந்துட்டோம். ஞாபகம் இருக்குதா? ஒரு 50 சீட்டா தருவாரு. அட்லீஸ்ட் 25 சீட்டு கொடுத்தா கூட 25 சட்டசபையில் உங்க உறுப்பினர் இருப்பாங்க. விசிகான்ற கட்சி 25 பேர் உள்ள இருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் செய்யாத விட்டுட்டு அன்னைக்கு இதே ஜோசப் விஜய் அவர் திட்டினார். நான் திட்டும் போது அவரும் சேர்ந்து திட்டினார். இன்னைக்கு என்ன பண்றாரு? திமுகவை திட்டுறாரு. நான் என்ன சொல்றேன்? திருமாவளவன் ஏன் வெளிப்படையா பேசக்கூடாது? இன்னும் திமுக பற்றி எல்லாமே தெரியும்ல அவருக்கு, ஏன் பேச மாட்டுறாரு? அவர் தனியாக ஸ்கூல் வச்சிருக்கிறாரு. அரசு துறையில் நிறையா சில காரியங்கள்லாம் அவர் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இந்த பக்கம் ரீசனே அதுதான். அரசாங்க துறையில் சில காரியம் செய்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு இது கட்டாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுற, திரும்ப இங்கே வர்றாரு. உடனே ஆதரவு கொடுங்க, அடுத்த நாளே ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. வேணதை இப்போ சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், சாயந்தரம் சொல்கிறேன், மத்தியானம் சொல்கிறேன், இப்படி சொல்லி சொல்லி இழுத்துக்கிட்டே வந்தார். யாருக்கு பயந்தீங்க நீங்கள்? திமுகவுக்கு பயந்தீங்களா? அல்லது என்ன ஆகும் என்னுடைய அரசு துறையில் உள்ள காரியங்கள்லாம் சில கான்ட்ராக்ட்லாம் எடுத்துருக்கிறார், விளங்குதா? இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ண, இந்த கான்ட்ராக்டர்லாம் கேன்சல் பண்ணும் புதிய அரசாங்கம். அதுக்காக என்ன பண்ணுற, புதிய அரசாங்கத்து கூட சேர்ந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு? திமுகவை திட்டுறார். ஆனால் திமுக நம்ம திரும்ப ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, அது வேற விஷயம். இதை ஏன் முன்னாடியே தீர்மானம் பண்ணிருக்கூடாது? இப்போவும் அருமையான தம்பி திருமாவளவனுக்கு எல்லாமே தெரியும். திமுகவோட ஒட்டி உறவாடினவர், அங்கே உள்ள எல்லா மைனஸ் பாயிண்ட்டும் தெரியும். இப்போ இவரால் தான் இப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அருண் ஐபிஎஸ் வந்திருக்கிறார். ஏன் இவரால் தைரியமாக சொல்ல முடியல? அருண் ஐபிஎஸ் கமிஷனாக இருக்கும் போது என்னை பல முறை காப்பாற்றி விட்டாரு. நான் ஏன் அவர் சொல்லலை? சொல்லியிருந்திருக்கலாம்ல. என்னை காப்பாற்றி விட்டவர் அவர் தான். என்னுடைய வழக்குகள்லாம் போடாமல் இருந்து நான் சொன்னதை அப்படியே செய்தது, அதை சொல்லுங்களேன் தைரியமாக. திருமாவளவன் சொல்லுங்களேன் பார்ப்போம். திட்டுறாருல இப்போ இவர், அப்படி சொல்லுங்க. ஏன் அதை செய்ய மாட்டுறாரு அவர்? யோசித்து பாருங்க. அதனால்
இதெல்லாம் சில காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தான், என்ன அதை தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அதனால் திருமாவளவன் வந்து அவரை முழுமையாக நம்பவும் கூடாது. இப்போ அவருக்குள்ள அவங்க கட்சிக்குள்ளேயே சில இது வந்துடுச்சு. அது ஒரு காணொலி நான் ஒன்று பார்த்தேன். அழுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. நான் இதுக்காக தான் போனேன், அதுக்காக தான் போனேன், இதுக்காக தான் அந்த ஆதரவு கொடுத்தேன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை? உங்களுடைய சிறுத்தைகளை அடக்கி ஏன் நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை? ஏன் பயப்படுறது? கூட்டணி பாசமாக இருக்கலாம்ல சார் ஒருவேளை? ஏங்க கூட்டணி பாசம் இருக்கலாம், கூட்டணி பாசம் இருக்கலாம். ஆனால் அந்த சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி வரைக்கும் சோறே போடலையே, பட்னியாக தானே போட்டிருந்தாங்க அந்த கூட்டணியில் இருக்கிற வரைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு தண்ணி காமிச்சிருப்பாங்களா? யோசித்து பாருங்க. ஒன்றுமே கொடுக்கலையே. கொடுக்காமையே நீங்கள் அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷம் காலமா. இப்போ நீங்கள் வந்தீங்க, வந்தவொடனே தம்பி ஜோசப் விஜய் என்ன பண்ணாரு? உடனே உங்களுக்கு ஒரு மந்திரியை கொடுத்துட்டாருல. அவரையே கூப்பிட்டு இருந்திருக்காரு சார். அவர் இல்லாத நீங்களே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம். அதனால அதுக்கு சந்தோஷப்படணும் சிறுத்தைகள். அதை விட்டுட்டு அவங்க தலைவர் மேலே கோபம் பண்ணுறது தவறு. பட் இருந்தாலுமே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரே சார், அதாவது திமுக ஏன் தோத்துருச்சுன்னு அதை ஆராயத்தை விட்டுவிட்டு என்ன பிடிச்சி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரே சார். உண்மைதானே அது? திமுக வந்து தோக்குன்றது யாரும் நினைக்கல, அவங்க கட்சியில் இருக்கணும்னு நினைக்கல, அதாவது அவங்க கட்சியில் இருக்கணும்னு நினைக்கல. ஆனால் தோற்கண்டு நமக்கு தெரியும். அப்போது அவர் தோக்க போகிறான்னு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னேன் நான். இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்திருந்தா விஜய் நல்ல ஒரு மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருப்பார் ஒன்று. என்ன அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான மந்திரிகளும் உங்கள் இந்த அரசாங்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். உங்கள் கட்சியும் வளர்ந்துருக்கும், உங்கள் கட்சியும் நல்ல பேர் பெற்றிருக்கும். அடுத்து நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக உட்காரத்துக்கு வேண்டிய காரியத்தில் நீங்கள் செய்திருக்கலாம். நீங்கள் அழகாக மேடை அமைச்சிருந்துருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது செய்யாமல் நீங்கள் நல்ல ஒரு தருணத்தை விட்டுட்டீங்க. நீங்கள் இனிமேல் என்ன பேசி என்ன புண்ணியம்? ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து திமுக முதலில் குத்திட்டு போயிட்டாங்க. இப்போ திருமாவளவர்களும் பேசுகிறத பார்த்தா அவர் குத்திட்டு கிளம்பிடுவார் போல். அடுத்ததாக மதிமுக நம்ம துரை வைகோ அவர்களோட சொல்கிறாரு, நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டுறது மிக துரதிருஷ்டவசமானது. நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் நினைக்கிறோமா நினைக்கலையாங்கிறத வந்து அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்றாரு சார். அப்போ இவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்களா என்ன? இதில் என்ன சந்தேகம்? இப்போ வைகோ துடிச்சிட்டு இருக்கிறாரு, கொந்தளிக்கிறாரு. என்ன வைகோ கதை தெரியும். அவர் எப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்கேருந்து அங்கே குளிப்பார், அங்கே நீங்கள் குளிப்பார். நம்ம அம்மையார் இருக்கும்போது தடால் அம்மையார் பக்கம் வந்தார், திருப்பி கலைஞர் பாசம் வந்து திருப்பி கலைஞர் பக்கம் வந்தார், திருப்பி மறுபடியும் என்ன பண்ணார், எடப்பாடி கிட்ட அப்படி நல்ல ஒரு மாதிரி பேசினார். ஆனால் சரிப்பட்டு வர்ற திரும்ப ஸ்டாலின் கிட்ட வந்தார். இப்போ என்ன பண்ணுவார், ஆட்சியாளர் இவங்க அங்கேயும் இதே பிரச்சனை தான். இவங்களும் அந்த அரசாங்க கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க. அப்போ எந்த அரசாங்கம் இருக்குதோ அவங்க கூட இருந்தால் இவங்க கான்ட்ராக்ட் சரியாக ஓடும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, திரும்ப இங்கே வருவாங்க. இதெல்லாம் நேச்சுரல். அடுத்தது வைகோலாம் வந்தான்னா வராமல் போனான்னா. மதிமுக கட்சியில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க? முதல்ல அவங்க ஆதரவு கொடுத்தானா, ஆதரவு கொடுக்காமல் போனானா. அது திமுகன்ற சின்னத்தினாலே உதயசூரியனால் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர அல்ல அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. மதிமுக என்றைக்கும் அழிஞ்சு போயிடுச்சு. என்ன அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு மக்களுக்கு தெரியாது. அந்த சூரியனுக்காக ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சூரியனை பார்த்தோன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, அதான் நல்லது. இங்கே வந்து வீணா இந்த இதில் வந்து குட்டையை குழப்பாதீங்க. சூரியனுக்கு நீங்கள் ஆதரவாகவே இருந்துட்டு போங்க. அந்த சின்னத்தை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் அந்த சின்னத்தில் நீங்கள் இருங்க, அதான் நல்லது. இங்கே வந்து ஏன் வீணா, நீங்கள் ஏற்கனவே குழப்பவாதி, இங்கே வந்து தாவைகளை வந்து குழப்பி விட்டுறாதீங்க. ஒழுங்காக போயிட்டு இருக்குது. இப்போ தான் இதை நீ குழப்பி விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ திமுக தோற்றதுக்கு காரணம் வந்து அந்த மோகன் லாசரஸ் சில விஷயங்கள் சொல்கிறாரு சார், அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மோகன் லாசரஸ்க்கு 4 மாவடியில் பலவிதமான பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மோகன் லாசரஸுக்கு. இப்போ எந்த மாநில அரசாங்கம் வருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கே உள்ள 4 மாவடியில் உள்ள பிரச்சனைகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்போ எடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும், 4 மாவடியில் அவர் கூட்டங்களை நடத்த முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, தான் என்னமோ நல்லவரான். தேர்தலுக்கு முன்பதாக இவர் தான் என்ன பண்ணார், திமுக தான் சிறுபான்மையினுடைய கட்சி, ஆகவே திமுக தான் சிறுபான்மை கட்சியாக இருப்பதினால் அவர்கள் வருவார்கள், ஆகவே அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் மோகன் லாசரஸ். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்தந்த காரணத்தினால் தான் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். இப்போ தோற்று போயிட்டாங்க, இப்போ நீ ஜெயிக்க வைக்க போறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் சொன்னவொடனே எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவாங்க, சரிங்க திருப்பி தேர்தல் வைங்க நாங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. விளங்குதா? அவங்க எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது. மோகன் சி லாசரஸ் வந்து பணத்தை சம்பாதிக்கின்ற ஒரு வியாபாரி, கிறிஸ்தவ வியாபாரி அவர். சரியா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவர். ஆனால் அவருக்கு உண்மையாக இயேசு நல்லவராக இருந்தா, இயேசுன்னு மேலே அவருக்கு பற்று இருந்தா, இவர் ஏன் இப்படி குற்றம் சொல்லணும்? இப்போ திமுக மேலே ஏன் குற்றம் சொல்லணும்? அல்லது நைசா திமுக மேலே குற்றம் சொல்லி நைசா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் பேசணும்? புரியுதா? இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது. விளங்குதா? இவ்வளவு நாள் இதே மோகன் சி லாசரஸ் திமுக பக்கம் போயிட்டு இருந்தார். இப்போ நம்ம அரசாட்சிக்கு வந்தவன என்ன பண்றாரு? திமுக மோசம், அதனால தான் தோத்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நைசா தாவேக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி அர்த்தம். நீ தைரியமா நேராக சொல்லிட்டு போயம்மா, நான் சொல்லலையா? நான் வந்து திட்டினேன், நான் உண்மையை சொல்றேன். விஜய் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அரசியலுக்குள்ள வராதிங்க, நடிப்பிலே இருங்க. உங்ககிட்டே நான் பேட்டியில் பலமுறை நான் சொன்னேன். ஆனால் இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? விஜய், மக்கள் உங்களை முதலமைச்சராக தேர்வு செய்து விட்டார்கள். ஆக நீங்க நல்ல முதலமைச்சராக மக்களுக்காக நீங்க சேவை செய்யுங்கள் நான் சொல்லிட்டேன். நான் தவறு இல்லையே இது. அதுக்கு பதிலாக நீ ஏன் தோத்தன்னு உன்னை கேட்டாரா? ஸ்டாலின் வந்து கேட்டாரா? மோகன் சி லாசரஸ் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், நான் ஏன் தோற்றேன் என்று சொல்லுங்கள் சொன்னாரா? இல்லை ஏசுநாதர் வந்து சொன்னாரா? திமுக ஏன் தோற்றேன்னு மக்கள்கிட்ட சொல்லுன்னு ஏசுநாதர் சொன்னாரா? அவன்கிட்ட திருட்டு பையங்க அவன், இந்த மோகன் சி லாசரஸ் எல்லாம் பச்சோந்திகள். ஒருவேளை அவர் வந்து ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்துவராக இருக்கனால நாமளும் சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துடலாம்னு நினைக்கலாமே சார். அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? தேர்தலுக்கு முன்பதாகவே பேசியிருக்கணும். ஒரு ஜோசப் விஜய் என்கின்றவர் வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிற்கிறாரு, அப்போ நாம் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்தானத்துக்கு ஒரு கிறிஸ்தவர் வரல, அதனால நம்ம வந்து ஜோசப் விஜய்க்கு நம்முடைய ஆதரவை கொடுப்போம். 4 மாவடிக்கு வரும் அத்தனை பேரும், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஜோசப் விஜய்க்கு நீங்கள் வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா எங்கேயாது? சொல்லியே. இப்போ உனக்கு எங்க ஆட்டம் கண்டுறோம் அப்படின்றக்கா பயந்துக்கிட்டு என்ன பண்ற? நீ இந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ற? நீ உன்னுடைய காயை நகர்த்துற. தயவுசெய்து நான் சொல்றேன், தாவேக்கா அன்பர்களே, நீங்கள் முட்டாளாக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். மோகன் சி லாசரஸ் உங்களை நிச்சயமாக சலவை செய்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். நீங்கள் உண்மை எதுவோ அதில் செயல்படுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். பட் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வந்து பல விஷயங்கள் பேசியிருந்தார். அதாவது ஒரு 1/2 hour ஃபைரி ஸ்பீச்சாக கொடுத்துருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள்ல? அதாவது விஜய் அவர்கள் பேசுறது சில காரியங்கள் நல்லது தான், அது மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசி இருக்கின்றார், அதனால் அதை வரவேற்கின்றேன். இன்னொரு காரியத்தையும் அவர் செய்திருக்கின்ற மத்திய அரசாங்கத்தில் உள்ள திட்டத்தை ஜல்ஜீவன் இதை வரவேற்கிறேன்னு சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு கட்டளையாகவே அவர் சொல்லிட்டார், அரசாங்க கட்டளையாகவே அவர் சொல்லிட்டார். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆமாம் 2 பேரும் இணக்கமாக தான் போவாங்க. ஏன்னா பிரதமர் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரையும் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன்னு சொன்னதே கிடையாது. எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலும் சொன்னதே கிடையாது. ஆனால் உனக்கு நான் இணக்கமாக இருப்பேன், எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு, நான் கட்டாயம் நான் தமிழக மக்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொன்னாருன்னு நான் சொன்னேன். அந்த காரியத்தை அருமையான தம்பி ஜோசப் விஜய் இப்போ முதல் படி எடுத்து வச்சுட்டார். மத்திய அரசாங்கத்தில் பல திட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்காக அவைகளை எடுத்து அவர் செய்வாரானால் நிச்சயமாக ஜோசப் விஜய் போல ஒரு நல்ல முதலமைச்சர் யாருமே கிடையாது. ஓகே சார், லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி சார். சார் இவனே தான் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாலுமே இன்னுமே அந்த சட்டம் ஒழுங்குன்ற பிரச்சனை இன்னும் போயிட்டே தானே சார் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க, இன்னும் அந்த அப்படியே போயிட்டே தானே சார் இருக்குது. இன்னும் எத்தனை காலம் தான் சார் டைம் கொடுக்குறது? அது வரைக்கும் எத்தனை பெண்கள் உயிரிழக்க போகிறாங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய டீனேஜ் வயசில் பயங்கர அட்டகாசம் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பன் சரி கிடையாதுடா அப்படின்வாங்க. யாரப்பா? எங்கள் அப்பா சரி கிடையாது, அதனால தான் இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்வாங்க. பாவம், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா அப்போது கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. நான் பகலில் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கெட்ட பேர் யாருக்கு போகுது? அப்பாவுக்கு தான் போகுது. அந்த மாதிரி மக்கள் தான். அடுத்தது ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. ஏன்னா பல கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. பல கோடி மக்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்திலும் வந்து இருக்கிறாங்க.
அப்போது இவர்கள் எல்லாரையும் கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்காரு தலைமை செயலகத்தில். இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா நம்ம ஒருத்தரை தேடி போவோம், அந்த சீட்லேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த ஆஃபீஸர் கேட்டால் இந்த வருவாருங்கன்னுவாங்க. நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் வந்து கையெழுத்து போட்டால் அந்த டீ சாப்பிட போயிருக்கிறாருங்க அப்படின்வாங்க. விளங்குதா? நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். சில நாள் வந்திருக்கவே மாட்டாங்க, எப்படியும் வந்துடுவாங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னுவாங்க. இப்போ அந்த கதைலாம் நடக்காதுங்க. அதனால் ஜோசப் விஜய் அழகாக தலைமை செயலகத்தில் என்ன பண்ண பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டார். அருமையான திட்டம், அது நல்லது. அவரும் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக இருந்து வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் ஒரு ஆஃபீஸ் நான் வச்சுக்கிறேன், செக்ரட்டரிலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரும் பொருட்டு வர்றார், காலையிலேயே வந்துடுறாரு, தலைமை செயலகத்துக்கு வந்துடுறாரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி இப்போ தான் தலைமை, அதாவது முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸை சரிப்படுத்தணும், அதான் தலைமை செயலகம். அதை சீர்படுத்துகிறார். அடுத்தது தான் என்ன பண்ண முடியும், வெளியே வந்து மற்ற துறைகளை அவர் சரிப்படுத்த முடியும். கட்டாயம் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. செய்ய வேண்டும், மக்களும் அதற்காக எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு முதலமைச்சர்கள் எல்லாவற்றையும் ஆவண செய்யணும். அதுதான் மக்களும் விரும்புகின்றார். ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி எழுதுச்சு, அதாவது எல்லாமே பனையூருக்கு அவர் மாற்றுறதில்லை அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு கொஸ்டினுமே எழுதல சார், டெய்லியும் காலையில் பனையூர்லேருந்து மறுபடியும் செக்ரட்டரியேட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் செக்ரட்டரியிலேருந்து பனையூர் போகிறதுக்கு எத்தனை போலீஸ் பந்தோபஸ்து போட வேண்டியது, எவ்வளோ டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு செக்ரட்டரியே பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு பார்த்து அங்கே இருக்கலாமே சார் விஜய் அவர்கள். நல்ல ஒரு காரியம்தான். அதுக்காக போயஸ் கார்டனில் ஏதோ வீடு வாங்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, மற்ற முதலமைச்சர் மாதிரி இவர் இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சர் வரனா ஃபுல் டிராஃபிக்கை ஜாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் நான் பார்க்குறேன், ஒரு பக்கம் டிராஃபிக் போயிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் தான் இவர் போயிட்டு இருக்கிறார். ஆக போலீஸ் நிறைய பேர் குவிக்கப்படுறாங்க. இதனால் போலீஸுக்கு சிரமமாக இருக்கின்றதுன்னு சொல்லி நிறைய பேர் காணொலியில் கமெண்ட் கொடுக்கறத நான் பார்த்தேன். நான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ப்ரைவசின்னு ஒன்று இருக்கணும்ல. என்னதான் இப்போது எனக்குன்னு சொல்லி தனி வீடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், வேறு ஒரு இடத்துல போய் எனக்கு பங்களா கொடுக்குறாங்க, நீ அங்கே போய் இருந்துக்கிடுங்க, வாடகை கூட நாங்கள் தந்துடுறோன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என் வீட்டில் இருக்கிற சுதந்திரம் மற்ற இடத்துல இருக்காது. காலையில் வராரு, எல்லா இதுவும் கவனிக்கிறாரு, பிற்பாடு வீட்டுக்கு போய் ஒரு மனுஷன் தூங்கிறதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு இடம் வேணுமே. இது வரைக்கும் தூங்கின இடம் அது தானே. அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வான்னு சொன்னால் அது நல்லதில்லை. இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாதபடிக்கு காவல்துறைக்கும் ரொம்ப இது பேர்டன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை அவர் எடுத்தால் நலமாக இருக்கும். ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய முதல்வருக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.